இந்த அருமையான நாளிலும் நான் ஏற்கனவே சொன்னபடி அருமையான தந்தையர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் கொடுத்த அருமையான ஆராதனைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த நாளிலும் ஆமென் அருமையான பாடல்கள், அருமையான எக்ஸார்டேஷன் மூலமாக நம்மோடு கூட பேசினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக யோவேல் 3:2-21 இல்லை, 1 தெசலோனிக்கேயர் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 Corinthians chapter 4 verse 15 வாசிப்போம். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த உலகத்தில் 10,000 உபாத்தியாயர்கள் இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் இல்லையே என்றதான ஒரு இயக்கத்தோடு உடைய வார்த்தையை நீர் எழுதி வைத்திருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாங்கள் ஒரு நல்ல தகப்பனாக வாழ உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக, எங்களோடு பேசும்படியாக நாங்கள் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் சகோதரிகளையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. அல்லேலூயா. நமக்கு அநேக உபாத்தியாயர்கள் இருப்பார்கள் நம்மை போதித்து நடத்துவதற்கு. Though you might have 10,000 instructors in Christ, yet you do not have many fathers. Hallelujah. உபாத்தியாயர்களுக்கும் தகப்பன்மார்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக உபாத்தியாயர்கள் தேவையில்லை என்று சொல்ல மாட்டேன். உபாத்தியாயர்கள் இங்கே இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே சமயம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே என்று சொல்லி. ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். And you know there are many teachers, 10,000 teachers, but you don't have fathers. தகப்பன்மார் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் தகப்பன்மாரை போல நாம் நடந்து கொள்கிறோமா என்பதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். தகப்பன்மார் என்று சொல்கிறவர்கள் இன்றைக்கு தகப்பன்மார் என்ற அந்த ஸ்தானத்தில் அவர்கள் இருந்து என்ன செய்ய வேண்டுமா? சுவிசேஷத்தில் அநேகரை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் என் பிள்ளைக்கு தகப்பன் தானே, எனக்கு ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகளுக்கு நான் தகப்பன் தானே அப்படின்னு சொல்றதை விட பவுல் என்ன சொல்கிறார்? கிறிஸ்துவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நாம் எத்தனை பேரை பெற்றிருக்கிறோம்? ஆமென். இங்கிலீஷ்ல வாசிக்கும் பொழுது, for in Christ Jesus I have begotten you through the gospel. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பயாலஜிக்கல் சில்ட்ரன் இருந்த மாதிரி வேதத்தில் சொல்லப்படவில்லை, சரித்திரத்திலையும் சொல்லப்படவில்லை. அவருக்கு திருமணம் ஆயிருக்க வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது. அதற்கு திட்டவட்டமான ஆதாரம் இல்லை. திருமணம் ஆயிருக்குமா ஆயிருக்காதா என்று தெரியாது. ஆனால் சர்ச்சைக்குரிய சில காரியங்கள் அதில் இருக்குது, வேதத்தில் இருக்குது. நான் அதை சொல்ல விரும்பவில்லை. இப்பொழுது தகப்பனை பற்றி பேசுவோம். அப்போ பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றதினாலே நான் உங்களுக்கு தகப்பனானேன் என்று சொல்லுகிறார். அதுதான் அதனுடைய அர்த்தம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேகருக்கு உபாத்தியாயர்களாக இருக்கலாம்.
We might be one of the 10,000 instructors. You might instruct somebody in your office. You might instruct somebody in the public. You might instruct somebody wherever you meet them. But we are expected to have, children or the descendants through gospel. That is very important. Hallelujah. தகப்பனார் என்று சொல்லும் பொழுது அது சுவிசேஷத்தினாலே நாம் அவர்களை பெற்றவர்களாக காணப்பட வேண்டும். அதுதான் இந்த உலகத்தில் நமக்கு தேவைப்படுகிறது. அதுதான் இந்த உலகத்தில் எல்லாரும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள். நம்ம எத்தனை பேரை கர்த்தருக்காக நம்ம சுவிகார புத்திரமாக எடுத்தோம் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தையில, தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்படுகிறது, எனது உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு என்று சொல்லப்படுது. உத்தம குமாரன். அப்போ பயாலஜிக்கலி he didn't mention Timothy was his son, but spiritually he was the son. It is written very clearly in the word of God. Hallelujah. இது மறைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க, வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார், இது என்னுடைய உத்தம குமாரன் என்று சொல்லி. ஓனேசிமுவை பற்றி சொல்லும் பொழுது பைபிள் குவிஸ் எழுதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிலோமோன்ல இங்கிலீஷ்ல பிலிமோன், தமிழ்ல பிலோமோன். அந்த பிலோமோன் 1வது அதிகாரம், அதிகாரம் தான் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஓனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். அல்லேலூயா. பாருங்க, அவன் வெளிப்படையாக சொல்கிறான், உத்தம குமாரன், என்னுடைய மகன், நான் பெற்ற என் மகன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இவருக்கு பயாலஜிக்கலி சில்ட்ரன் இருந்தாங்களான்னு சொல்லப்படலை. ஆனா ஆவிக்குரிய ரீதியில இவர் தன்னை தகப்பனாக அடையாளப்படுத்திக் கொள்வதை நான் வேதத்தில் வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பயாலஜிக்கல் சில்ட்ரன், as long as you help them, as long as you support them, as long as you are behind them, they'll be happy. They will say, that is my father. They will have your last name, they will have your first name, whatever it is. But I tell you, spiritually, if you have begotten children, they will always stand for God to say your name. Hallelujah. Hallelujah சொல்லுவோமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, சுவிசேஷத்தின் மூலமாக நாம் எப்படி பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம், எத்தனை பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம், அதன் மூலமாக வருகிற ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். அநேக வேளைகளில நம்ம என்ன நினைக்கிறோம், நான் பொதுவாக சொல்கிறேன், தயவு செய்து தப்பா நினைக்க வேண்டாம். நம்ம என்ன நினைக்கிறோம், ஆமென், எனக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு விதமான ஒரு சுவிசேஷத்தை சொல்வதற்காகவோ அல்லது ஒருவரை கிறிஸ்துவுக்களாய் நடத்துவ எனக்கு தெரியாது என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் எப்படி நம்மை பயன்படுத்துகிறார் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எப்படி ஒரு மனிதனை நாம் கிறிஸ்துவுக்கு நேராக நடத்த முடியும் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 1 Thessalonians chapter 2 verse 11 and 12. இங்கிலீஷ்ல 11 ஃபர்ஸ்ட் வருது, 11 அப்புறமா 12 வருது. ஆனால் இங்கிலீஷ் தமிழ்ல ஒரே அடியா 12th verseலயே விவரமா போட்டிருக்குது. ஸோ தமிழ்ல வாசிப்போம். முதலாவதாக, மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும், இல்லம்மா 1 தெசலோனிக்கேயர் 12 வாசிங்க தமிழ்ல. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி? அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவுக்கு நேராக ஒரு மனிதனை நாம் பெற்றெடுக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? நாம் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொல்லி அவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. 3 காரியங்கள் பவுல் அந்த மக்களை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தும் பொழுது உங்களுக்கு தெரியும், பல இடங்களிலே பல சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார்.
ஒவ்வொரு இடத்திலும் புதிய புதிய இடங்கள், புதிய புதிய ஸ்தலங்கள், புதிய சபைகள். அந்த இடத்துல சபைகளை ஸ்தாபிப்பது சாதாரண விஷயம் அல்ல. அந்த இடத்துல யூதர்கள் எப்பொழுதுமே எதிராக நின்றார்கள். பவுலுடைய ஊழியத்திற்கு விரோதமான அநேக காரியங்கள் நடந்து கொண்டே இருந்தன. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. There are three things, and I read it in English, and you know that we treated each of you as a father treats his own children, and we pleaded with you, one, encouraged you and urged you to live your lives in a way that God would consider worthy. Hallelujah. தமிழ்ல இது 11வது வசனம், ஆனா இங்கிலீஷ்ல இது 12வது வசனம். ஓகே, தமிழ் இப்ப தமிழாவது வாசிப்பா. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று இதுதான் மெயின் மோட்டிவ் ஆஃப் த ஃபாதர் who is doing the ministry. என்னங்க, தேவனுடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்பதற்காக. Amen. And you know how we exhorted and comforted. அது பாத்தீங்கன்னா இது 12th verse in Englishல, சரி தமிழ்ல. ஆனா மேல தமிழ்ல இந்த டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் சம்பந்தம் கிடையாது. சரிங்களா? அதனால தான் நான் சொன்னேன், இந்த தமிழ் வேர்டு வாசிக்கும் பொழுது தமிழ்ல 12வது வசனத்தை முதல்ல வாசிக்கிறோம். ஆமென். அதான் இங்க 11வது வசனத்தை இங்கிலீஷ்ல முதலாவது வாசிக்கிறோம். And you know that we treated each of you as a father treats his own children. அப்படின்னு 11ல வாசிக்கிறோம். ஒரு தகப்பன் தன்னுடைய சொந்த பிள்ளையை நடத்துகிற வண்ணமாக நாங்கள் உங்களை நடத்தினோம். எதற்காக? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய மகிமையை, அவருடைய வருகைக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு அநேக தகப்பன்மார் என்று சொல்லுகிறவர்கள் புத்தி சொல்லுகிறோமா? ஆறுதல் படுத்துகிறோமா? தேர்தல் படுத்துகிறோமா? அவர்களை எச்சரிக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. புத்தி சொன்ன உடனே யாருங்க கேட்குறாங்க? நம்ம சொல்றதை யார் கேட்குறாங்க? ஆமா, சோத்திரம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவங்கள தேர்தல், எந்த சமயத்தில் அவங்களை தேர்தல் படுத்த வேண்டும், எந்த சமயத்தில் அவங்களை ஆறுதல் படுத்த வேண்டும், எந்த இடத்துல நம்ம அவங்களை தோளில் தட்டி கொடுத்து அவங்கள கவலைப்படாதீங்க, பரவாயில்ல, தப்பு நடந்து போச்சு, பரவாயில்ல, நம்ம தொடர்ந்து மேற்கொண்டு என்ன செய்வோம் என்று அதை நம்ம கொண்டு போறது தான் தேர்தல். சரிங்களா? சில இடத்துல தேர்தல்னா ஒருத்தர் சிக்காயிட்டார்னா ஆறுதல் படுத்துறோம், தேர்தல் படுத்துறோம், அது இருக்கு ஒரு வகையில. ஆனா பிள்ளைகள் தவறும் பொழுது அந்த பிள்ளைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும்? தட்டி கொடுத்து தேர்தல் படுத்த வேண்டும். ஒரு வழியா சொல்லுவோமா? புத்தி சொல்லுதல், புத்தி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, கீழே விழுவாங்க, தவறு செய்வாங்க. அப்ப கூட நம்ம என்ன செய்யணும்? கூட நின்று தட்டி கொடுத்து சரி பரவாயில்ல, ஓடுங்க 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 அப்படின்னு ஓட வைக்க வேண்டும், நடக்க வைக்க வேண்டும். ஆமென். வேணுமா வேண்டாமா? பெற்றோர்கள் தகப்பன்மார் என்ன செய்கிறோம்? நம்ம பிள்ளைகள் அப்படி செய்கிறோமா? செய்கிறோம்ல. சொந்த பிள்ளைகளுக்கு செய்கிறோமா இல்லையா? அப்ப சுவிசேஷத்தில் பெறுகிற பிள்ளைகளை நம்ம செய்யணுமா வேண்டாமா? அப்ப சபையில் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் தவறும் பொழுது ஆமென் என்ன செய்கிறோம்? அவங்கள தட்டி கேட்கறதை விட தேர்தல் படுத்துகிறது. ஹல்லேலூயா. அவர்களிடத்துல மறுபடியும் என்ன செய்யணும்? எச்சரிப்பை சொல்ல வேண்டும். இப்படி நீ மறுபடியும் விழுந்தனா அவனுக்கு இதெல்லாம் நடக்கும், அதனால தயவு முட்டு மறுபடியும் காயப்படும், அதனால நீ கவனமா நட அப்படின்னு என்ன செய்கிறோம்? எச்சரிப்பு. முதல்ல புத்தி சொல்லுகிறோம், இரண்டாவது தேற்றுகிறோம், மூன்றாவது என்ன செய்கிறோம்? எச்சரிப்பு. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற காரியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு நல்ல தகப்பனாக இருக்க வேண்டும் என்றால்
இந்த 3 குணாதிசயங்கள் மாத்திரமல்ல, இதுதான் அடிப்படையான ஒரு குணாதிசயம். சபையில நீங்கள் புதியதாக வருகிற தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, புதிதாக வருகிற சகோதரர்களை பார்க்கும் பொழுது நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம் என்பது மிகவும் முக்கியம் இல்லையா? புதிதாக வரும்பொழுது சில சகோதரர்கள் வருவாங்க, அவர்கள் வந்து அப்படியே கையை கட்டிகிட்டே நிற்பாங்க. அவங்களுக்கு யார்கிட்ட பேசணும், என்ன சொல்லணும் இல்லைனோ நம்மலாம் என்ன செய்வோம்? மூத்த விசுவாசிகளாக என்ன செய்வோம்? நமக்கு தெரிஞ்ச அண்ணன்கிட்ட தான் போய் பேசிட்டு நிற்போம். புதுசாக வந்தவங்களுக்கு நம்ம அண்ணனா மாறட்டோம். அது ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? புதுசாக வந்தவங்களுக்கு நீங்கள் அண்ணனா மாறதை விட்டுட்டு உங்கள் அண்ணன்கிட்ட போய் தம்பியாவே நீங்கள் இருக்குதா அனைவருக்கு இன்னைக்கு விருப்பமாக இருக்குது. தம்பி மேலாம் ஒரு அல்லையா சொல்லுங்க. புதுசா யாராவது வந்தாங்களா அவங்கள பார்த்து பேசுவோம். இன்னைக்கு ஒரு சகோதரர் இருக்காருங்க, வருவார், அவர் டக்கு டக்குன்னு போயிடுவார். யாராவது நிறுத்தி, ஏங்க போறீங்க, சீக்கிரமா நில்லுங்க, ஒய்ஃபும் பிள்ளைகளும் தான் ஊர்ல இல்ல, எதுக்கு அவசரமா ஓடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்களா யாராவது? அது 2 பேர் இருக்காங்க, 2 பேர் அங்கே பக்கத்தில் இருக்கிறாங்க. 2 பேருக்கும் ஊர்ல ஒருத்தர் வேலை மாநிலத்தில் விட்டுட்டு வந்திருக்கிறாரு, ஒருத்தர் இந்தியாவில் விட்டுட்டு வந்திருக்கிறாரு. சீக்கிரம் வந்துடுவாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இன்னைக்கு இவங்களெல்லாம் டக்கு டக்குன்னு ஓடி போயிடுவாங்க. ஏன்? அவங்களுக்கெல்லாம் அவ்வளவான என்ன, அவங்கள பிடிச்சி நிறுத்தி அவங்கள அந்த ஸ்கிட்டில் போகிறதுக்கும் கிடையாது. போட்டிங்களா? சரி, அவர் சின்னவர் இருக்காரு, பெரியவரே விட்டுட்டீங்களே, 2 பேரும் விட்டீங்களா? சரி, தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் சர்ப்ரைஸ் எல்லாம் எப்போ பாஸ்டர் முதலே சொல்லிடுவார். நமக்குள்ள என்ன சர்ப்ரைஸ் இருக்குது? எங்க சிஸ்டர்ஸ் பண்ணுறதே எனக்கு வந்துடும், எல்லா நியூஸும் வந்துடும். ஆமாம், அது மாத்திரம் என்ன, நீங்கள் எல்லாரும் நீங்கள் சர்ப்ரைஸ், உங்களுக்கு தான் சர்ப்ரைஸ், எனக்கு எல்லாமே தெரியும் விஷயம். ஆமேன். கர்த்தர் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நெக்ஸ்ட் இயர் போடாமல் விட்டுறாதீங்க ஸ்கிட்டை. சிலவர் தலையை ஆட்டுறதை பார்த்தாச்சுன்னா இனிமேல் நாங்கள் போடவே மாட்டோம். எங்கள் எப்படினாலும் ஒரு நாள் வெளியில் வந்தால் நாங்கள் முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்க முடியுமா? என்ன சொல்கிறீங்க? அப்போது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம அவங்கள பார்த்து புத்தி சொல்லுவது, தேர்தல் செய்வது, எச்சரிப்பது, இந்த காரியங்கள் இந்த பவுல் நமக்கு அருமையாக சொல்கிறதை பார்க்கிறோம். அதுதான் இன்னொன்று. நம்ம கீழே விழுந்த பிள்ளையை நம்ம தட்டி கேட்கக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள், அதை நீங்கள் சிக்ஷிக்க தேவையில்லை. அந்த பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கிறதுனால உங்களுடைய பாசத்தை அவங்களிடத்துல காண்பிக்கும் பொழுது அவர்கள் தானாக அவர்கள் என்ன செய்கிறாங்க? திருந்துகிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, தன்னுடைய வசனத்தை வாசிக்கிறோம். ஒரு வசனம் சொல்லி தமிழ நீதிமொழிகள் நான் எடுத்து வைக்கல அந்த வசனம். பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான், ஆனா அவன் ஏற்கனவே அந்த மகனை நேசிக்கிறான் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. அவன் ஏற்கனவே நேசிக்கிறதுனால தான் அவன் பிரம்பை கையாளுகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, லூக்ஸ் காஸ்பல் சாப்டர் 2 verse 51, அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது, then he went down with them and came to Nazareth and was subject to them. He was subject to them. ஆங்கிலத்தில் சப்ஜெக்ட் போடுங்க, இங்கிலீஷில் என்ன போடுகிறது? அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன? தேவனால் கொடுக்கப்பட்ட. Was Joseph the father of Jesus? No. He was not the biological father, right? Still he was subject to Joseph. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இயேசு கிறிஸ்துவை நடத்தும்படிக்கு, வளர்க்கும்படிக்கு, அவருடைய பாதையில் அந்த இயேசுவை நம்ம தயார்படுத்துவதற்கு யோசேப்பை நியமித்திருந்தார். ஒரு அல்லையா சொல்லுவோமா? அப்ப இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு யோசேப்பை கர்த்தர் நியமித்திருக்கிறார். உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்தி ஏற்ற வேளையில கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கும் கர்த்தருடைய பாதையில் நீங்கள் நடப்பதற்கும் கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தும்படிக்கு. ஒரு அல்லையா சொல்லுவோமா? அப்ப அந்த யோசேப்புக்கு யார் கீழ்ப்படிந்திருந்தார்? இயேசு கீழ்ப்படிந்திருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு தகப்பனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் அநேகம் உபாத்தியாயர்கள் இருப்பார்கள், ஆனால் தகப்பன்மார் நமக்கு மிகவும் குறைவு.
பிதாவாகிய தேவனுடைய குணாதிசயங்களை நாம் தியானித்து வருகிறோம். ஒரு தகப்பன் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்ம தியானித்து வருகிறோம். இன்றைக்கு இந்த தந்தையர் தினம் அன்று நீங்களும் நானும் பிதாவாகிய தேவனைப் போல குணம் படைத்தவர்களாக இருக்கிறோமா? நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி நேசிக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் இந்த தந்தையர் தினத்தன்று இந்த செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நாங்கள் உம்மை போல நாங்கள் இறங்குகிறவர்களாக, மன்னிக்கிறவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்திடணும். நாங்கள் உலகத்தின் மக்களைப் போல அல்ல, உலகத்தின் தகப்பனை போல அல்ல, பரலோக தகப்பனை போல வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும் அற்புத அடையாளங்களை செய்திடணும். துதி, கன, மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.